மணி 6:02 ஆகுது. என்னடா அது? மணி 6:02 ஆகுதுன்னு சொன்னாலே ஸ்டவ்ல டைம் வேற காட்டுதேன்னு நினைக்காதீங்க. டே லைட் சேவிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டைம் மாத்தவே இல்ல. ஃபோனு, கம்ப்யூட்டர்ல எல்லாம் அதுவே அப்டேட் ஆயிடும். இன்டர்நெட் கனெக்ட் ஆகாத அப்ளையன்சஸ்ல எல்லாம் நம்ம தான் மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு இந்தியன் ஸ்டோருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். கொஞ்சம் சமைக்கிற வேலை எல்லாம் இருக்கு. இன்னும் 1 ஹவர்ல எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டு கிளம்பணும். நாளைக்கு லஞ்ச் டப்பாக்கு தக்காளி சாதமும் தொட்டுக்க ரைத்தாவும், இப்போ சாப்பிட சாலடு, அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்து பசிச்சா தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அப்புறம் தான் கடைக்கு கிளம்பணும். ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன். அதுல ஒருத்தவங்க அவகேடோல இருந்து சீடை ரிமூவ் பண்றப்போ அவங்களுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவகேடோஸ்னால நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்க்கு பேரு அவகேடோ ஹேண்டாமா. இது ரொம்ப காமனா நடக்கிறதாமா. இப்போ இந்த வீடியோவை பார்க்குறப்ப நம்ம ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்டா கட் பண்றோம்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் அவகேடோஸை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. கடைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கடையில இருந்து வந்து வேக வேகமா எல்லாத்தையும் செய்யற மாதிரி இருக்கும். எப்பயாவது இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம ஊர் கடைக்கு போய் என்னெல்லாம் இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதுல ஒரு சின்ன சந்தோஷம். அதுவும் நமக்கு தெரிஞ்ச பிராண்டெல்லாம் இங்க பார்த்துட்டா செம்ம ஜாலியாயிரும். அப்புறம் ஒரு பொருளை எடுத்துட்டு அது வேணான்னா அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்திலே போய் வச்சிடணும். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத இடத்துல வச்சுட்டு மத்தவங்களுக்கு வேலை வைக்க கூடாது. இந்த மாதிரி மண் பாத்திரம் எல்லாம் ஊர்ல இருந்து பூதம் மாதிரி பாதுகாத்து எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாம் இங்க பெரும்பாலான இந்தியன் ஸ்டோர்ஸ்லயே கிடைக்குது. இங்கேயே வாங்கிக்கலாம்.